ஆல்பர்ட்டை நாம பிடிக்கிற வரைக்கும் இந்த சாப்பாட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சின்சியரா வேலை பாருங்க. பிகாஸ் கான்சென்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. யோ, என்னையா கை தட்டுறீங்க? நானா பட்டிமன்றத்திலயா பேசுறேன்? ஐயோ, பேசுறதெல்லாம் வீணா போச்சே. சார், கதிரேசன் கொண்ட அக்யூஸ்ட் மட்ட ரவிய எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் வாய் திறக்க மாட்டான் சார். மிஸ்டர் பூமிநாதன். எஸ் சார். உன்னால மட்டும்தான் முடியும். அவன் வாயை திறந்துரு. சொல்ல புரியல. சொல்றா. மட்டரவி, 2 தனி மனுஷனுக்கு வந்தா சண்டை, 2 ஏரியாக்கு வந்தா மோதல், 2 ஊருக்கு வந்தா கலவரம், 2 நாட்டுக்கு வந்தா போர். ஆனா எங்க பூமிநாதனுக்கு வந்தா குருக்ஷேத்திரண்டா. மரியதாஸ் சார், பெரியவங்களே பேசுறதை நிறுத்திட்டு செயல் இறங்கிட்டாங்க. வாக்குமூலத்தை நான் வாங்கிக்கிறேன். சாரி சார், ஏதோ எமோஷன்ல. சரி, வாங்க. வேண்டாம் பூமிநாதன், சொன்னா கேளுங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. வேண்டாம். ஏங்க போறீங்க? வேண்டாம் பூமிநாதன், சொன்னா கேளுங்க. ஏங்க போறீங்க? வேண்டாம் பூமிநாதன், வேண்டாம், பக்கத்துல வராதீங்க. வேண்டாம், என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. வேண்டாம், சொன்னா கேளுங்க. சொல்லிடுறேன். போங்க. ஓகே சார். ஒத்துக்குவோம் சார். 5 மணி நேரமா அடிச்சு சித்திரவதை பண்ணியும் வாய திறக்காதவன 5 நிமிஷத்துல எப்படி சார்? சொன்னா கேளுங்க. வேண்டாம் பூமிநாதன், பூமிநாதன், வேண்டாம் பூமிநாதன். வேண்டாம் பூமிநாதன், மூத்திரம் முட்டுது. ஐயோ, இங்கே போயிருவேன். பூமிநாதன் வேணாம், வேணாம் சொல்லிடுறேன். ஐயோ வேண்டாம் பூமிநாதன், ஒத்துக்கிறேன், சொல்லிடுறேன். சூப்பர் சார். மரியதாஸ், மேக்கப் போடாத பொண்ணும் டாப் அப் பண்ணாத பையனும் கடைசி வரைக்கும் அனாதையா தான் இருக்கணும். மேக்கப், டாப் அப், இதுக்கே இவ்வளவு பெரிய பில்டப்? ஒருத்தன் மூஞ்ச பார்த்தாலே எல்லாத்தையும் சொல்றேன். சாமுத்திரிகா லட்சணம் அது இதுன்னு ஜபர் விட்டு சுத்தின்னு இருக்கிறேன். இதோ இந்த மூஞ்ச பார்த்து சொல்லு, இந்த படம் ஓடுமா? வாடா, ரிலீஸ் ஆகுமா? தோப்பாத்தல, டோரி மூக்கு, தென்னங்கன்னு, தேவாங்கு பாடி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பஞ்ச் டைலாக் இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆகிடும். இருந்துச்சுன்னா அதர் ஸ்டேட்ல படம் ரிலீஸ் ஆகும், நம்ம ஊர்ல சிடி ரிலீஸ் ஆகும். என்ன கணக்கிற? நம்ம ஓட்டுறமே கால் டாக்ஸி, எல்லாத்துக்கும் ஓனர் ஒரு மீட்டர் வச்சு அனுப்புறான்ல, அதே மாதிரிதான் ஆண்டவன் நம்ம மூஞ்சில மீட்டர் வச்சு அனுப்பிச்சிக்கிறான். ஒருத்தன் நெத்தியோட மூக்கு நீளம் மறைச்சுன்னு வை, அவன் கண்டிப்பா முட்டாள் தான். அளந்து பார்க்காத குமார், எண்ணிப்பார். மொத்தம் 8 முட்டாளுங்க இந்த கடையில, ஒன்னையும் சேர்த்து. எப்படி பண்ணிரு இதெல்லாம்? தேடி போய் கத்துக்கிற? தேடி போய் கத்துக்கலடா, ஒரு சினிமா பைனான்சர் தேடி வந்து கத்து கொடுத்தாரு. ஏன் சார், சினிமாக்காரங்களை நம்பி ஊடே கொடுக்க மாட்டாங்க, நீ எப்படி சார் கோடி கோடியா துட்டு கொடுக்குற? இந்த புக் இருக்கு பாரு, சாமுத்திரிகா லட்சணம். இதை படிச்சா போதும். ஒரு ஆம்பளைக்கு மொத்தம் 32 லட்சணம் இருக்கணும். அதாவது 5 இடம் நீளமா இருக்கணும், 5 இடம் சாஃப்டா இருக்கணும், 6 இடம் உயரமாவும், 7 இடம் சிகப்பா இருக்கணும், 3 இடம் அகலமா இருக்கணும், 3 இடம் அமர்த்தி இருக்கணும். மீதி 3 நீயே அப்புறம் தெரிஞ்சுக்குவ. இந்த லட்சத்தோடு இருக்கிற எவனையாவது நான் பார்த்துட்டேன்னா அவன் என்னென்ன திருட்டுத்தனம் பண்றான், அவன் என்னென்ன முள்ளமாரித்தனம் பண்றான்னு எல்லாம் எனக்கு தெரியும். இது வரைக்கும் ஒரு பையன் என்னை ஏமாத்தினதே கிடையாது. நீ இந்த புக்கை ஒரு தடவை படிச்சுட்டா நீ பார்க்குற ஒவ்வொரு ஆளுமே ஒரு புஸ்தகம் மாதிரி தான். இந்த படி. ஐடி நம்பர் 98 டிரைவர் பன்னீர், சவுகார்பேட்ல ஒரு பிக்கப் இருக்கு. கஸ்டமர் பேர் தயாளன். மச்சி கால் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். சார், நான் கால் டாக்ஸி டிரைவர் பன்னீர் பேசுறேன். வண்டி கேட்டிருந்தீங்களே, நீங்க சொன்ன அட்ரஸ் வந்துட்டேன் சார். வண்டி நம்பர் 380 தானே? மேல பாருப்பா. உள்ள வாப்பா, உள்ள வா.
ரேஷ்மா பின்னு இருக்கு. பின்னு தானே கேட்டேன். வீடு முழுக்க தேடுற. பின்னு பத்திரமா இருக்கணும்னு தாலியில கோத்து வச்சேன். ஆனா தாலி தான் எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா தாலி கழட்டின. என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம நம்ம இப்படி இருக்கிறதே தப்பு. இதில் அவர் கட்டின தாலியை போட்டுக்கிட்டு பாவம் பண்ண சொல்றியா? ஒரு பின் வாங்கும் போது தான் நம்ம ஊர்ல சில பொம்பளைங்க எந்த கொள்கையில பின் வாங்க மாட்டீங்கன்னு தெரியுது. என்ன இருந்தாலும் இதான தாலியோட வேலையை தெரியும். போலருக்கு பணம் தரணும், எடுத்து வை. ஏ ரேஷு, டைம் ஆச்சுமா. இந்தா நீ கேட்ட பணம். நம்ம படிச்ச சாமுத்திரிகா லட்சணம் பர்ஃபெக்ட். இந்த ரெண்டு மூஞ்சிலையும் எல்லாமே கரெக்டா இருக்கு. இவர் ஒரு சுத்தமான புருஷர், அவங்க ஒரு உத்தமமான பத்தினி. மொத்தத்துல ஷூட்டிங்கே பார்க்காத சூர்யா ஜோதிகா. அவரு திருப்பதில இருந்து நாளைக்கு தான் வருவார். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்கேயாச்சும் போயிடலாமா? நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. என்ன பாக்குற? என்னால ஒரு பொண்ணு இல்லாம கூட வாழ்ந்துட முடியும். ஆனா ஒரே ஒரு பொண்ணோட மட்டும் வாழவே முடியாது. குட் பை. ஹலோ பீட்டர். தயால்மா, that day you showed one girl, no? ராணி, நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அவளுக்கு எப்படியாச்சும் செட் பண்ணி கொடுத்துரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லமா. இவனை போய் சூர்யா நினைச்சுமே. சாரி சூர்யா சார். சாந்தி மல்லிகைலாம் வேணாமா. எனக்கு அந்த ராணி தான் வேணும். அந்த அழகு அப்படியே என் கண்ணுலயே நிக்குதுமா. நீ நீ அங்கே இரு, நான் இப்ப அங்க வரேன். ஹலோ பிரதர், எக்ஸ்பிரஸ் பண்ணி பாப்பா. போன் வர சார்ஜ் இல்ல. வெயிட் பண்ணுப்பா, 5 minutesல வந்துறேன். Hi Peter. Hi Dayal, how are you? Fine. Oh, what happened? பின்னு குத்திச்சு. மனசாட்சி குத்துல கட்டின கொண்டாட்டி துரோகம் பண்றீங்க. என்ன மச்சான் ரொம்ப கருத்துட்ட? Chennai is too hot. மரியாதாஸ் சார், மனுஷா எதுக்கு தப்பு பண்றா? எல்லாம் இல்லாத கொடுமைக்கு தான் சார். அதெல்லாம் 10% தான். நம்ம கமிஷனர் சொன்னார் ஆல்பர்ட். அவன்கள என்ன கேடு? விளையாடுறவனை விலைக்கு வாங்கி கிரிக்கெட்ல சூதாடி 1000 கோடி சம்பாதிச்சு அரிசி பருப்பை வாங்க போறாங்க. அதெல்லாம் ஒரு த்ரில்லு தான்யா. அடுத்தவனை முட்டாளாக்குறதுல அப்படி ஒரு த்ரில்லு. இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க ஒரு புது ரூட் யோசிச்சிருக்கேன். என்ன சார் அது? குற்றவாளி மாற்ற வரைக்கும் நாம பொறுமையா இருக்கோம். புரியல? அதான் சொல்லுவாங்களே, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். குற்றவாளி மாற்ற வரைக்கும் பொறுமையா இருக்கும். அப்ப இந்த கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற சம்பளம் அது எதுக்கு சார்? வெயிட்டிங் சார்ஜ். மரியாதாஸ் சார், நோ பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டிருக்கேன். என்னன்னு கேளுங்க. யோ சார், வண்டி நடு ரோட்ல நிறுத்திருக்க. எடியா வண்டியா? கஸ்டமர் உள்ள போயிருக்காரு சார். அதான். அப்ப நீயும் உள்ள போய் பார்க் பண்ண வேண்டியதானே? உள்ள 1 ஹவருக்கு 40 ரூபா வாங்கலாம் சார். கோடீஸ்வரன் அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்ன மாதிரி ஆள் கொடுக்கலாம். இந்த சார் 10 ரூபா. மரியாதாஸ் அங்க என்ன வெட்டி பேச்சு? சார் அது 10 ரூபா லஞ்சம் தரேன் சார். அந்த கண்ணு கூத்து விட்டானே. ரூபா லஞ்சம் கொடுக்கேன். நான் தைரியம் உனக்கு 10 ரூபா அவளுக்கு கேளமா சொல்லாதீங்க சார். 27 ரூபா இருந்தா ஒரு மனுஷன் 4 மணிக்கு ஹாப்பியா இருக்கலாம்னு சென்ட்ரல் மினிஸ்டர் சோராமசாமி சொல்லியிருக்காரு. யோ, அவரே போய் மினிஸ்டர் ஆனாரு. சாரி சார், சுப்பிரமணிய சாமி. என்னது? இல்ல நாராயணசாமி. அடிக்கீங்க சார். மீடியால வந்திருக்கோம். எஸ் சேனல். போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் சார். கேமரா ஒளிச்சு வச்சிருக்கோம் சார். யோ, புரியா? தப்பெல்லாம் தெரியக்கூடாது. ஏய், கேமரா எங்க? தோ அங்க சார். அவசரப்பட்டு வந்த 10 ரூபாவும் திருப்பி கொடுத்துட்டேன் சார். அந்த எதிர்கடல கஜனா நல்லா டேஸ்டா இருக்கும் சார்.
bowler wicket தூக்கணும். இவன் டிக்கெட் தூக்கணும்ன்றா. What? Ticket? ராணி. Huh? The bowler wants ராணி. Okay. I try my level best. Hey Peter, I understand. please arrange for the tie-up. No problem. You wait. I try. Cash எல்லாம் ரெடியா இருக்கு. நீ ராணியை கரெக்ட் பண்ணிட்டு கூப்பிடு. Okay, bye. Take care. சார் என்ன சார் பாக்குறீங்க? இதே மாதிரி ஒரு வண்டியில தான் வந்தேன். அங்க பார்க் பண்ணி சொல்லிட்டு இதே கம்பெனி கால் டாக்ஸி தான். தரேன். இந்தாங்க. ஹலோ மில்லியன் நோட்ஸ். எஸ் சார். என் பேர் தயால். சொல்லுங்க சார். காலைல சவுகார்பேட்ல உங்க வண்டியை புக் பண்ண. சரி, வண்டி நம்பர் சார்? 3804. என்ன விஷயம் சொல்லுங்க சார். உங்க டிரைவர் ஒரு திருடன். அவன் காசு செல்போன் எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிட்டான். ஏய் போன குறாங்கற என்னண்டே போன வாங்கி ஏக மணிக்கு போன போட்டு ஏய் எங்க டிரைவர் ஏய் ஒண்ணுடே கொன்னு டேய் நீங்கலாம் அதே கும்பலடா. டேய் இருங்கடா போலீஸ் கிட்ட உங்களை கம்ப்ளைன்ட் பண்ணி உங்களை கூட்டோட ஓட்டறீங்க. ஏய் துல முட்டகோசு மூஞ்சே நிடா போலீஸ்க்கு போறா உன்னை நாஸ்தி பண்ணல நாஸ்தி. ஹலோ டாக்ஸி ஹலோ. ஜெயில் திருட மாட்டேன் சார். மணி பர்ஸ் திருடியா? ஒரு கால் டாக்ஸி டிரைவர் சார். என்னோட போன் கேஷ் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டா சார். வாங்க சார் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க சார். நீ கூப்பிட்டா உடனே வர உன் கூட்டு வேலைக்காரனா? போலீஸ்யா? இந்தா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. புடி. இங்க சார் இப்ப அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க சார். ஏம்பா எக்ஸ்பிரஸ் 7 கேட்னு மொட்டையா போட்டுக்கறியா? எத்தனாவது கேட்? 3ஆவதோ 4ஆவதோ சார். சார் 2வது கேட் வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல். 3 4னா D2ல வரும். கேட்டுக்கனியா? D2 ஸ்டேஷன்ல உன் கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துக்கறேன். நீ கிளம்பு. என்ன சார் இப்படி அசால்ட்டா இருக்கீங்க? முதல்ல அந்த கால் டாக்ஸிக்கு ஃபோன் போடுங்க சார். நான் ஃபோன் போறது இருக்கட்டும், முதல்ல நீ பின்ன போடு. குத்திக்கிறது பின்னு, உனக்கு எதுக்கியா இன்னு? போப்பா போ, நடவடிக்கை எடுப்பாங்க போ. என்ன பண்றது? ஒரு ஃபோன் பேசணும்னா ஒரு ரூபாய் கூட இல்ல. பண்ணுங்கய்யா. சாப்பிட்டு என்ன ஆச்சுங்கய்யா? தர்மம் அதெல்லாம் பண்ணுங்க. இட்டு சாமி. நீங்க தர்மம் பண்ணாதான் புள்ள குட்டிலாம் சாப்பாடு வாங்கி தர முடியும். ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா ஐயா, ஐயா ஐயா. போட்டு போட்ட மகாராசா கும்பிடு போடா ராசா, போடு சாமி. கும்பிடு ராசா. போடு சாமி. ஏய் கிட்ட போ மணி. கைக்கு நல்லா இருக்கு. உடைச்சு போடுங்கடா. Million Dots call taxi. How can I help you? மேடம் என் பேர் தயாளன். காலைல சவுகார்பேட்ல இருந்து உங்க டாக்ஸி புக் பண்ண. உங்க டிரைவர் திங்ஸ் எல்லாம் திருடிட்டு போயிட்டா மேடம். ஹலோ சார், திருடன்லாம் சொல்லாதீங்க. வண்டி நம்பர் என்னன்னு சொல்லுங்க. கான்ஃபரன்ஸ்ல கால் கனெக்ட் பண்றேன், பேசுங்க. வண்டி நம்பர் 3804. ஹலோ பன்னீர், எங்க இருக்கீங்க? உட்லாண்ட் சென்டர் கார் பார்க்கிங்ல டேய் டேய் போய் சொல்லாதடா பொறம்போக்கு. மரியாதையா பேசுறா. யார பொறம்போக்குன்ற? ஏய் ஹலோ என் சார். பணம் போன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்ட நீ. ஹலோ ப்ளீஸ். உனக்கு என்னடா மரியாதை புண்ணாக்கு? அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறான்லடா பண்ணிரு. வாயை விட்ட வாயை உடைச்சிடுவேன். ஹலோ யார் வாயை please. யார் உடைக்கிறது? ஐயோ என்னால தாங்க முடியல. நான் கால் கட் பண்றேன். வெயிட்டிங் சார்ஜோட சேர்த்து 450 ரூபாய் இருக்கு. ஒழுங்கா செட்டில் பண்ணிட்டு கிளம்பு. இப்போ எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. அப்புறம் அதை காணோம் இதை காணோம் திருடிட்டான் அப்படின்னு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணாத. சாரி, நீ என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி பேசுற. என்ன? நான் வெயிட் பண்ண சொன்ன இடத்துல நீ இல்ல, அதனால நான் டென்ஷன் ஆயிட்டேன். டென்ஷன் ஆனா அப்பா அம்மாலாம் வலிப்பியா? நான் டென்ஷன் ஆனா யாரெல்லாம் வலிப்பேன் தெரியுமா? பாக்குறியா? ஹலோ பீட்டர், என்னது இப்ப பணம் கொடுத்தா நானே ஓகே சொல்றோம். ஏய் அங்க இரு. 20 மினிட்ஸ் வர 20 மினிட்ஸ்ல யோ வண்டிடியா. ஏய் வேற வண்டி பாரியா பொம்பளை போய்க்கு. பிரதர் அவசரம் புரியாம பேசாதீங்க பிரதர். இன்னும் 20 நிமிஷத்துல நான் லீவ் ரீடிங்ல இருக்கணும். இல்லாட்டி ராணி மிஸ் ஆயிடுவா பிரதர். எந்த சாணி மிஸ் ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது. வேற வண்டியா பாரு. போடும் சாமுத்திரி கலெக்ஷன் வர பாத்து. செக். அந்த 3ஆவது வீட்ல சாப்பாடு வாங்காதன்னு எத்தனை தடவை சொல்றது? வாயிலே வைக்க முடியல. எக்ஸ்கியூஸ் மீ பெக்ரகா, சாரி. நம்ம கிட்ட காசு திருடாத. என்னடா பேமெண்ட்? இப்ப திருடாத. நான் திருடல குடுக்க வந்திருக்கேன். குடுக்குற மூஞ்ச பாரு. எங்க கட்டு? என்ன நேரமோ காலையில இருந்து கண்டவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பணத்தை வச்சுட்டு ஏன் சாமி எங்கிட்ட திருட வந்தா? ஒரு எமர்ஜென்சி எடுத்தையா. ஐயா தெரியாம அடிச்சோம், மன்னிச்சிருங்க ஐயா. என்னப்பா இது நீ வச்சுக்கோ.
சாமி 1 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கட்டி கொடுக்குறேன் சாமி. சத்தியமா நீ எங்க இருந்தா நல்லா இருப்ப சாமி. ஆமா சாமி நீங்க பார்ப்பீங்க. வாங்க சார். வாங்க சார் நான் போலாம். அங்க ராணி அக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ராணி அக்காவா? பையவுடியா? வீட்டுல என்ன சொன்னீங்க? 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னீங்க. அப்புறம் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டா? உட்காருங்க சார். நம்ம போலாம். என்னையா இப்படி அந்தர் பண்ணிட்டு இருக்கீங்க? 1 ரூபா எடுத்ததுக்கு 10,000 ரூபாய் போட்டீங்க பாத்தீங்களா? அப்பயும் கேரக்டர் பிடிச்சி போச்சு சார். என்னதான் வீட்டுக்காரிக்கு துரோகம் பண்ணாலும் பிச்சைக்காரிட்ட நியாயமா இருக்கீங்க. வீட்டுக்காரியா? யார சொல்ற நீ? பனீர் வா சாப்பிடலாம். இல்ல பரவாயில்ல சார் இருக்கட்டும். நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. நான் அதுக்கு வெயிட் பண்றேன். நான் இது வரைக்கும் டிரைவர் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கேனா? ஃப்ரெண்ட் மாதிரி நினைச்சு தானே என் பர்சனல் விஷயம் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு இல்ல சார், டெய்லி வீட்ல ஒய்ஃப் கையிலே டிஃபன் சாப்பிட்டு பழகிட்டேன். அதான். கமான்யா, இந்த ஹோட்டல் ஃபுட்டோட உன் ஒய்ஃப் ரொம்ப டேஸ்டியா சமைச்சிருவாங்களா? டேஸ்டா இருக்கனால சார் டெய்லி 300-400 பேர் வந்து சாப்பிடுறாங்க. 300-400 பேரா? வீட்ல ஹோட்டல் வச்சிருக்காங்க சார். ஓ சரி, எனக்கும் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் சாப்பிட்டு போர் வச்சிருச்சு. இன்னைக்கு வா, உன் பொண்டாடி கையில சாப்பிடலாம். அது ஹோட்டலா இல்ல சார், ஒரு மாதிரி தள்ளு வண்டி சந்தில இருக்கும். ஒரே கலிஜா இருக்கும் சார். உங்களுக்கு புரியல. ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டேன்ல, உன் பொண்டாட்டி கையில சாப்பிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டு போறேன். இல்ல வேணாம் சார், விட்டுருங்க. இதெல்லாம் சரி வராது. என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? புரிஞ்சுட்டதுனால தானே சொல்றேன். வேணாம் சார். உன் ஒய்ஃபை போய் நான் எப்படி? நீ என் தம்பி மாதிரி. நான் தம்பி மாதிரி தான், ஆனா நீங்க வாலில ஒரு அண்ணாஜித் மாதிரிலாம் இருக்கீங்க. சரி, நீ என் தம்பி இல்ல, உன் பொண்டாட்டி என் தங்கச்சி மாதிரி. மாதிரி என்ன, தங்கச்சி தான். வா, நீ தங்கச்சி கையில தான் சாப்பிடுறதுன்னு செட் பண்ணிட்டேன். வா போலாம். பன்னீரு, ஒய்ஃப்னு இருக்கிற லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் சார். அப்படியா? போற வரைக்கும் லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்ல கேட்போம். ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் குமார் வீட்டுக்கு சரக்கு அடிக்க போயிருந்தேன். மாமா இந்த சாவி உள்ள போ. கரெக்டா 3வது வீடு. நான் போய் சாருக்கு சைட் டிஷ் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. வழக்கமா லவ் பண்ற பொண்ணை பார்த்தா பல்பு எரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆஃப் ஆச்சு. இருட்டுல ரூம் சாவியை கீழே போட்டு தேடிட்டு இருந்தேன். யோ, செல்போனை யூஸ் பண்ண வேண்டியது தானே? முடியாதுங்க, பேலன்ஸ் இல்ல. ஐயா, டியூப்லைட் இப்ப பாரு. படம் பார்த்தது போதும், கதவு தர. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயா, ரொம்ப வழியாத. இது செத்து போன என்னோட பாட்டியோட போட்டோ. போட்டோ திறக்கிறியா இல்ல போட்டா? ஒருத்தர் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு எல்லாமே தெரியுங்க. சாமுத்திரிகா லட்சணம். இந்த அழகான குரலுக்கு இந்த அழகான மூஞ்சி தான் செட் ஆகும். இன்னைக்கு தான் சார் வாழ்க்கையில முதல் தடவையா சரக்கு அடிக்காமே போதையான. மறுநாளே அவளை பார்க்க அவள் ஹோட்டலுக்கு போனேன். ஹாய். வாயா, என்ன வேணும்? 4 இட்லி. 4 இட்லியா? 8 சட்னியோட. உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேணாப்பா. இந்தா. இட்லி பார்சல். இது யாருக்கு? குமாரனுக்கா? இல்ல, என் ஆளுக்கு. யோ, லவர் வச்சுட்டு அங்க இருந்து இட்லி சாப்பிட்டுட்டு என்ன சைட் வச்சுட்டு இருந்தா? எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு லவ்ஸ் இருந்திருக்கணும். கொண்டு 2 நோண்டி முட்டை அங்க போட்டுருப்பேன். புடி. நீங்க யாவர்த்த மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாவே கவனிக்கிறீங்க. சாயங்காலம் பஜ்ஜி போடணும். வாழைக்காய் வாங்கி வந்துடு. அக்கா, வாழைக்காய் பஜ்ஜியோட வெங்காய பஜ்ஜியும் போட்டுருவோம்க்கா. நீ
வாழைக்காய் மட்டும் வாங்கியா அது காலியான போதும். ஆமா நான் சொல்லி என்ன கேட்டிருக்க? கரெக்டா 4 மணிக்கெல்லாம் வந்துடு, லேட் ஆக்கிடாத. ரமா என்னையா ஏன் விட்டாண்ட? வாழை இட்லி சாப்பிடுச்சு, என்ன சொல்லுச்சு? அது இருக்கட்டும், நீங்க சாப்பிட்டீங்களா? இனிமேதான் சோறாக்கி சாப்பிடணும். இதுக்கு மேல போய் சமைக்கணுமா? என்ன பண்றது? என்னங்க என்னது இது? முதல்ல பிரிச்சு பாருங்க. என் கடை இட்லி எனக்கே கிஃப்ட் தெரியா? சாப்பிடுங்க. அவ சுட்ட இட்லியை வச்சு அவளையே சுட்டுட்ட. இவ்வளவு ஈஸியா முடிஞ்சு போச்சு லவ். லவ் தான் சரி ஈஸியா முடிஞ்சது. கல்யாணத்துக்கு போட்டாலே ஒரு கண்டிஷன். நான் உன்னை கட்டிக்கணும்னா உன் வீட்டுல உனக்குன்னு சொந்தமா தனியா வீட்டுக்குள்ளேயே ஒரு பாத்ரூம் இருக்கணும். பாத்ரூமா? இருக்குல்ல? இருக்கு. கண்டிஷன் தப்பா இருக்கலாம், ஆனா கப்பா இருக்கே. நான் பிறந்ததுல இருந்து எல்லா வீட்லயுமே காமன் பாத்ரூம் தாயா. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு கூட 10 தடை தான் வைப்பாங்க. ஆனா 20 மீட்டர்ல இருக்க பாத்ரூமுக்கு 25 தடை. தினம் காலையில நான் அதிகம் சொல்றதும் அதிகம் கேக்குறதும். சீக்கிரம் குளிக்க மாட்டேன். ஐயோ டேய் டேய் புளியம்பளா சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வாயா. டேய் வாடா சீக்கிரம். டேய் இரு அவசரப்படாத இரு. ஐயோ காசே இல்லாம கூட இருந்துடலாம்யா. காமன் பாத்ரூம்ல இருக்க முடியாது. கவலையே படாத. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் முழுகாம இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீ மட்டும் முழுகிட்டே இருக்க போற சந்தோஷத்துல. பாத்ரூமா? நிஜமாவா? நெசமாதான்.